ஸ்ரீ காமாட்சி திருப்பள்ளி எழுச்சி பாடல் 4. சற்றேனும் துயிலாது சகமதை காத்திடும் சங்கரி ஏன் களைப்பு இதனை சொல்லாய். மற்றேதும் பற்றிலார் குடியினை காத்ததோ, மதுரையில் சென்றிருந்து அரசியல் பூண்டதோ, வற்றனல் கருணையால் அமரரை காத்ததோ, மாவடி தன்னில் தவமது இழைத்ததோ, மற்றேது ஆகிலும் துயிலது ஒழிந்துமே, மாதாவே நீ பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு அம்பிகை இன்னும் துயில் எழாமல் இருப்பதற்கு இது போன்ற காரணங்கள் இருக்குமோ அப்படின்னு கேட்கிறாள். ஏன்னா அம்பாள் காரணமில்லாமல் நித்திரை கொள்ள மாட்டால், ஏதோ ஒரு களைப்பு இருந்திருக்க வேண்டுமே, அதுக்கு இதெல்லாம் காரணமா அப்படின்னு கேட்கக்கூடிய அழகான ஒரு பாடல். ஹே ஜெகன்மாதா காமாட்சி, இந்த ஜகத்து உலகம் அனைத்தையும் துயிலாமல் காப்பவள் நீதானே, ஆனால் இன்னும் நடை திறக்காமல் இருக்க துயில் கொண்டிருக்கிறாயே சங்கரியே, அப்படி என்ன களைப்பு அம்மா எங்களிடம் சொல்லக்கூடாதா? ஒருவேளை மற்ற விஷயங்கள் மீது பற்று இல்லாமல் உன்னையே நம்பியிருக்கும் அடியார்களை காத்ததால் வந்த களைப்போ? எப்போதெல்லாம் அசுரர்களால் இந்த உலகத்திற்கும் தேவர்களுக்கும் கஷ்டங்கள் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அவதாரம் செய்து பல அசுரர்களை சம்ஹரித்து போரிட்டு ஜெயிச்சாயே, அதனால் வந்த களைப்பா? இல்லை, மதுரையிலே மீனாட்சியாக அவதரித்து பட்டாபிஷேகம் செய்து கொண்டு பல ஆண்டுகள் ஆட்சி செய்த களைப்போ, அல்லது இந்த காஞ்சி தலத்தையே நம்பி பல ஆண்டுகள் தவம் செய்த தேவர்களை பந்தகாசூரனிடமிருந்து காப்பாற்றி அவனை அழித்து அமரர்களை காத்த களைப்போ? ஏகாம்பரேஸ்வரரை திருமணம் செய்து கொள்வதற்காக ஹேம காமாட்சியாக பங்காரு காமாட்சியாக அவதாரம் செய்தபோது அம்பாள் அகோரோத்திரமாக பஞ்சாக்னி மத்தியிலே தவம் செய்தனள். மாமரத்தின் கீழே தவம் செய்தாயே, ஒருவேளை அந்த களைப்பா இருக்குமோ? இல்லை வேறேதோனும் காரணத்தினால் இன்னும் துயில் கொண்டு இருக்கிறாயா அம்மா? இதோ மார்கழியில் உன்னை தரிசிப்பதற்காக நாங்கள் காமகோட்டத்திலே காத்திருக்கிறோம் தாயே, விரைவாக பள்ளி எழுந்தருளி உன் அபிஷேக ஆராதனை தரிசனத்தை எங்களுக்கெல்லாம் கொடுப்பாய் அப்படின்னு ரொம்ப ஒரு அழகாக தேவியை துயிலெழுப்பக்கூடிய பாடல் இந்த பாடல்.